ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது எபேசியர் 2:13. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாயிருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் நாம் தேவனிடமிருந்து தூரமாயிருந்தோம். பாவம் நம்மை பிரித்தது. நாம் செய்த குற்றங்கள் மனசாட்சி சொல்லியது. ஜெபம் செய்வதில் தகுதியில்லாதபடி ஒரு நிலை நமக்கு இருந்தது. தூரம் என்பது இடைவெளி அல்ல, அது உறவில் ஒரு முறிவு. ஒரு குழந்தை தந்தையிடம் இருந்து ஓடிப்போனால் தந்தை அவனை மறக்க மாட்டான், ஆனால் அந்த குழந்தைதான் தூரமாயிருப்பான். அதுபோல மனிதன் பாவத்தால் தேவனிடம் இருந்து விலகினான். இந்த வசனம் சொல்லும் ஒரு அற்புதமான வார்த்தையானது, இப்பொழுது நேற்று எப்படி இருந்தாலும் இன்று கிறிஸ்துவுக்குள் புதிய நிலை. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருப்பான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் என்பதின் அர்த்தம் அவரை விசுவாசித்தோம், அவருடைய கிருபையை ஏற்றுக்கொண்டும் புதிய வாழ்க்கை பெற்றோம். நாம் தனியாக இல்லை, கிறிஸ்துவோடு ஒன்றாய் இணைந்திருக்கிறோம். காரணம் கிறிஸ்துவின் இரத்தம். நம்முடைய நல்ல செயல்கள் அல்ல, நம்முடைய இருதயம் அல்ல, நம்முடைய தகுதி அல்ல. கிறிஸ்துவின் இரத்தம், சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த இரத்தம் பாவத்தை கழுவியது, குற்றச்சாட்டை நீக்கியது, சமாதானமான வாழ்க்கையை நமக்கு அளித்தது. அவர் தூரத்தை அழித்தார், அவர் இடைவெளியை நிரப்பினார். இப்போது நாம் தேவனுக்கு அருகில் ஜபத்தில் துணிச்சலோடு அப்பா என்று கூப்பிடும் ஒரு அதிகாரத்தோடு தூரத்தில் இருந்த வாழ்க்கை முடிந்தது. சமீபமான ஒரு உறவை தேவன் அவருடைய இரத்தத்தினால் தந்தார். அன்பானவர்களே, இந்த வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது, பாவம் தூரப்படுத்தும், இரத்தம் சமீபப்படுத்தும். நம் தூரத்தில் நிற்க வேண்டியவர்கள் அல்ல, நம் தேவனுக்குள் அருகில் அழைக்கப்பட்டவர்கள். இன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வியோடு நீங்கள் இருக்கலாம். கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய கிருபையை மதிக்க வேண்டும், அவருக்கு அருகில் வர வேண்டும். இந்த காலை வேளையிலே இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தது என்றால் தேவன் உங்களை உண்மையாகவே அவர் இரத்தத்தினால் சுத்திகரிக்க, உங்கள் பாவங்களை போக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.